Hi friends, welcome to our channel. நான் சரண்யா. இன்னைக்கு பன்னீர் டிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பன்னீர், குடைமிளகாய், தக்காளி, வெங்காயம், எண்ணெய், தயிர், சில்லி பவுடர், பெப்பர், மல்லித்தூள், சீரகப்பொடி, கரம் மசாலா, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சாட் மசாலா, லெமன் ஜூஸ், உப்பு. இப்போ டிக்கா மசாலா மிக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய பவுல்ல தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் அண்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இத தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர், குடமிளகா, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப இத 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டூத் பிக் எடுத்துக்கோங்க. இதுல ஒவ்வொரு பீஸா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிக்கா எண்ணெயில டிப் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படுதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆன பிறகு நீங்க ஸ்டிக்கை ரொட்டேட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த பீசஸை ரொட்டேட் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். நீங்க இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது பன்னீர் சாஃப்டா இருக்கும். நீங்க டைரக்டா இந்த பீசஸ்லாம் தவால வச்சீங்க அப்படின்னா ஹார்ட் ஆயிடும். ஸோ நீங்க முடிஞ்ச அளவு இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.